முருங்கைக்கீரையில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குதுங்க. உடம்புல உள்ள இரத்த சோகையை போக்கி உடனே ரத்தம் பெறுகிறதுக்கு இது ஒரு ஆரோக்கியமான ரெசிபி. ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நல்ல அடிகனத்த பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அடிகனத்த பாத்திரமாக இருந்தால் தான் கீரை நல்லா வேகும், அடி பிடிக்காமல் இருக்கும். அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகுளுந்து தாளித்து சீரகம் போட்டு பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து தேவையான மிளகாய் வத்தல், நான் இங்கே 4 வத்தல் சேர்த்துருக்கேங்க. பொன்னிறமாக வதக்கிட்டு அதோட துருவி வச்சுருக்க தேங்காய் பூவை சேர்த்து நல்லா கிளறுங்க. தேங்காய் பூ நிறம் மாறுற அளவுக்கு வதக்குனிங்கன்னா தான் நல்லா மணமாக இருக்கும். வதக்கின இந்த தேங்காய் பூவை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே வாணலியில் நம்ம அலசி வச்சுருக்க முருங்கைக்கீரையை போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சு 3/4 பங்குக்கு மேலே வேக விட்டுருங்க. முருங்கைக்கீரையை எப்போவுமே முழுமையாக வேக விடக்கூடாது, அதில் உள்ள சத்துக்கள் போயிடும். இப்போ கீரை வெந்துருச்சு, அதில் நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காய் பூ, தேவையான தூளுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ரத்த விருத்தி ஆகிறதுக்கு இதோட முட்டையை சேர்க்க போகிறோம். நம்ம எல்லா கீரையிலையும் மொத்தமாக முட்டை ஊற்றினோன்னா ஆறுனோடனே முட்டையோட ஸ்மெல் நம்மளுக்கு பிடிக்காது. அதனால் நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருத்தராக சாப்பிடும் போது அவங்களுக்கு தேவையான கீரையை எடுத்து அதில் ஒரு முட்டையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. முட்டையோட வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். நல்லா புழு புழுன்னு வர்ற அளவுக்கு வதக்கணும். இதில் உப்பு உரப்பு சரி பார்த்து தேவைன்னா கொஞ்சம் மிளகுத்தூள், தூளுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்து வச்சு நம்ம பரிமாறலாம். சூடாக இந்த கீரையை அப்படியும் சாப்பிடலாம், இல்லைன்னா சுடு சாதத்தில் போட்டும் நம்ம சாப்பிட்டோன்னா நல்லா சுவையாக இருக்கும். உடனே உடம்புல ரத்தம் விருத்தியாகும். வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி சாப்பிடலாம். இந்த ஆரோக்கியமான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.